நான் பிறந்தேன், நான் செத்துருவேன்னு யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியணும். அப்படி செத்துருவேன்னு தெரிஞ்சால் தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். சாவறதுக்குள்ளே உண்மை தெரிஞ்சுன்னு போகணும். சாவுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுனீங்களா? இல்லை. கும்புறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுனீங்களா? இல்லை. கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுனீங்களா? சத்தியமாக இல்லை. யார் நீங்கள் தெரிஞ்சிக்கலன்னா தெரியுன்ற நினைப்பில் தான் தெரிஞ்சிக்கல. உங்களுக்கு எதுவும் தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் படிக்க தெரியும், குரான் படிக்க தெரியும், இல்லை இதிகாச புராணங்களை படிக்க தெரியும், மந்திரம் சொல்ல தெரியும். அழகிரி நந்தினி நந்தி வினோதினி விஸ்வரூபே, அப்படி தானே? ஏதோ ஒரு மந்திரம்லாம் பாட்டெலாம் பாடுவீங்களா? பக்தியா என்ன பாட்டு? ஒன்று சொல்லுங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடி. அர்த்தம் தெரியுமா? ஆமாம், அது சிவன் பாட்டு, அது சிவவாக்கியர் பாட்டு. அது மாதிரி அதுங்களுக்கெல்லாம் மீனிங் தெரியணும்ல, பொருளறிந்து அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, வாக்கைக்கு வந்து வச்சுக்கணும். அப்போ அதெல்லாம் இருக்காது. ஒரு தெரிஞ்சிட்டவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம எதுவும் பேச முடியாது. அவர் என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ண முடியாது நம்ம. ஐயோ ஒரு பக்தி உள்ளவர், அவரையும் குறை சொல்கிறியான்னு வர சொல்லுவான். காலகாலமாக உங்களை ஏமாற்றணுங்கள நான் அடையாளப்படுத்தினா என்ன அசிங்கன்றீங்க நீங்கள். புரியுதுங்களா? எனக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு அன்றைக்கே விட்டு போயிட்டான் ஒருத்தன். அவனை என்ன சொல்லணும்? கல்யாணம் பண்ணாங்க, நைட்டு முதலிரவு பண்ணாமல் விட்டு போயிட்டான் தங்கச்சி வீட்டுக்காரன். நான் சொல்லணும் அவனை? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? அவனை திட்ட மாட்டீங்க? சரியான மனுஷன்வீங்களா நீங்கள்? அவனை ஒத்துப்பீங்களா? ஒத்துன்னுக்கிறீங்க மாதிரி நிறைய முட்டாள்தனத்தெல்லாம் ஒத்துறீங்க. கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் சாமி கும்பிட்டுங்கிறீங்க. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம். கோயிலில் போய் பார்க்குறது தெய்வத்தை, தெய்வ வழிபாடு.